சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மல்டி ஆக்சில் வசதி கொண்ட பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம். பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ரூபாய் 34.30 கோடி ரூபாய் மதிப்பிலான பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தீவுத்திடலில் மல்டி ஆக்சில் வசதி கொண்ட பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். சுமார் 34 கோடி மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் சென்னை தீவுத்திடலில் தற்போது தொடங்கி வைக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகள் சென்னை, பெங்களூரு, திருச்சி, கோவை உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 20 நகரங்களில் 20 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னையிலிருந்து மதுரைக்கு 2 பேருந்துகளும், சென்னையிலிருந்து நெல்லைக்கு 2 பேருந்துகள், சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு 2 பேருந்துகள், சென்னையிலிருந்து தஞ்சைக்கு, சென்னையிலிருந்து சேலம், சென்னையிலிருந்து திருப்பூர், பெங்களூரு, திருச்சி, கோவை, நாகர்கோவில் ஆகிய நகரங்களுக்கு தலா 2 பேருந்துகள் என்கிற அடிப்படையில் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேருந்துகள் பயணிப்பதற்கான கட்டண விவரங்கள் உள்ளிட்டவை விரைவில் வெளியாகும் என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேருந்துகளை ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து பேருந்துகளில் பயணிக்கலாம் எனவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சுமார் 34 கோடி மதிப்பீட்டிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் தற்போது தொடங்கியிருக்கும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் அபிஷேக்.